இன்னைக்கு நம்மளோட காலை பொழுது நல்ல ஒரு நேச்சர் வியூவோட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்ப பாரு இந்த பசுமாடு பக்கத்துல இந்த கொக்கு வந்து உட்கார்ந்து என்னதான் கதை பேசுன்னு தெரியாது. அந்த காலையில ஆனா இந்த ஒரு வியூ கிடைச்சிடும். அப்புறமா காக்கா சத்தத்தோடய எங்க காலை பொழுது நல்லபடியா விழுந்துருச்சு. கொஞ்ச நேரம் விட்டு பார்த்தா கிச்சன்ல இருந்து ஒரு சவுண்ட், என்னடா சவுண்ட் வருதுன்னு போய் பார்த்தா என் பொண்ணு என்ன பண்றான்னு பாருங்களேன். What an unexpected incident! என் சின்ன பொண்ணு தேங்காய் துருவிட்டு இருக்கா. அவளுக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டே இருக்கணும், இல்லைன்னா போர் அடிச்சிட்டோம். அதனால சரி ஓகே தேங்காய் திருவிழாமே வந்து தேங்காய் துருவிட்டு இருக்கா. எங்க மம்மி எனக்கு சொன்ன வேலையை என் பொண்ணு பண்ணிட்டு இருக்கா. ஆனா இது என் ரெண்டாவது பொண்ணு. என் மூத்த பொண்ணு என்ன பண்றான்னு நீங்களே வந்து பாருங்களேன். அப்புறமா கொஞ்ச நேரம் விட்டு அக்காவும் தங்கச்சி உட்காந்து நாவல் பழம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னை விட்டுட்டு நீங்க சாப்பிட்றீங்களான்னு சொல்லிட்டு அவங்க கூட்டணியில நானும் போய் மிங்கிளாயி 3 பேருமே சேர்ந்து நல்லா உப்புல போட்ட நாவல் பழம் சாப்பிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் விட்டு மாம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. விடுவேனா நான் மாம்பழம்னா ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அதுவும் இந்த வாட்டி டபுள் ஷேட் மாம்பழம், இது ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சு. மாம்பழத்தை எப்படி சாப்பிடுன்னு மட்டும் பாருங்களேன். ஓகே மாம்பழத்தை நல்லபடியா சாப்பிட்டு முடிச்சுட்டோம். மத்தியானத்துக்கு என்ன ஸ்பெஷல் பாத்துடலாமா? இன்னைக்கு நல்ல அருமையான தலை பீஸ் எல்லாம் போட்டு முருங்கைக்காய்லாம் போட்டு ஒரு மீன் குழம்பு, அப்புறமா மீன் பொரிச்சு வச்சிருந்தாங்க, பீன்ஸ் பொரியல் பண்ணியிருந்தாங்க, அப்புறமா எங்க ஊர்ல கிழங்கு மயக்குனதுன்னு சொல்லுவாங்க, அந்த கிழங்கு மசக்குனது பண்ணியிருந்தாங்க, அப்புறமா ஒயிட் ரைஸ். இதுதான் நம்ம வீட்டோட இன்னையோட லஞ்ச் மெனு. பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்குது, வாசனையும் அள்ளுது. இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதான். ஒரு வழியா தட்டை மொத்தமும் காலி பண்ணிட்டு எப்பவுமே சாப்பிட்டு முடிச்சோன்னா எனக்கு ஒரு ஸ்வீட் சாப்பிடணும். அதுக்காக இன்னைக்கு நம்ம லட்டு சாப்பிட்டுக்கலாம். எப்ப பாரு சாப்பாடு ராணி மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது அம்மா வீட்டுல. கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தா அடிக்கிற வெயிலுக்கு மேகம் எல்லாம் கருத்து மழை வர மாதிரி இருந்துச்சு. சரி ஓகேன்னு பார்த்தா மழையே வந்துடுச்சு. சரி மழைக்கு சூடாதான் சாப்பிடணும்னு கேட்டா கூவக்கிழங்கு வேக வச்சு கொடுத்தாங்க. இந்த கூவக்கிழங்குல ரொம்ப ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கனால சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. நல்லா டேஸ்டா தான் இருந்துச்சு. அதை ஒரு பிடி பிடிச்சிட்டு அப்புறமா டீ வேண்டாமா நமக்கு, அதனால டீக்கு கூட இன்னைக்கு ஸ்வீட் போண்டா பழ ரோஸ்ட்ன்னு சொல்லி நம்ம பொழுது இன்னைக்கு நல்லபடியா சாப்பாடோட நிறைவான சாப்பாடோட முடிச்சிட்டோம்.